Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்க. So happy விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து பசங்க ஒரு 7 o'clock பக்கம் தான் எழுந்திருச்சாங்க. ஏன்னா பாப்பாக்கு லீவுங்களா. ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. நானும் விட்டுட்டேன். ஸோ அவங்க எழுந்திருக்கும் போது நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையை மூக்கட்டில் ஊற வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வந்து காலையில் தான் நாங்கள் போய் விநாயகர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். பசங்க குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வாங்குறதுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டேன். ஸோ வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு. ஸோ பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க, நானும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து விநாயகர் வாங்க தான் கிளம்பிட்டுருக்கோம். வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சுண்டலுக்கு மட்டும் சுண்டல் ஊற வச்சாச்சு. மார்னிங் டிஃபன் வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தோசை தான் போட்டு கொடுத்த பசங்க 2 தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக போய் நான் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி 1 by 1 வேலையை ஆரம்பிக்க போகிறேன். நான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நான் எப்படி வீட்டில் செய்கிற பூஜை பண்ணுறது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒன்றையும் அப்படியே 1 by 1 நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். அதான் ரேட் எங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. வேர்க்கல் ஒன்று கொடுத்தான். காம்போடு அந்த மாதிரி முன்ன கூட அப்படி திரும்புங்க அந்த சைடு ரைட்டாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு வரதுக்கு 2.5 hours ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் பயங்கரமான கூட்டம், காந்தி நகர்லலாம் நல்ல கூட்டம். ஸோ வந்தோன்னு இப்போ தான் நான் ரைஸ்க்கு சாப்பாடு ஊற வச்சேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சாம்பார் இருக்குது. ஸோ அப்பளம் வறுத்து கொடுத்தா பசங்க சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாத்திரமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே குழக்கட்டையும் சுண்டலும் ரெடி பண்ணலான் இருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நானும் விநாயகர் செஞ்சு வைக்கிறேன் வந்து க்ளே வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். வந்தோன்னு ஃபஸ்ட்டு வேலையை உட்காந்து விநாயகர் செய்யறதுக்காக உட்காந்துட்டா. செஞ்சு முடிச்சிட்டியாம்மா? இது பார்த்தீங்கன்னா விநாயகர் செஞ்சிட்ருக்குறா. ஸோ இது என்னது லட்டா? இன்றைக்கி ஈவினிங் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பையனை வந்து நாளைக்கு தான் ஃப்ளைட் அவனுக்கு. ஸோ நாங்கள் நாளைக்கு காலையில் ஒரு 6 o'clock பக்கமெல்லாம் இங்கேருந்து கிளம்பிப்போகிறோம். நாங்கள் பையனை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேருமே தான் போகிறோம். ஸோ இதோட இப்போ போனாலும் இதோட நெக்ஸ்ட் இயர் தான் வருவான். ஸோ ஓகே நாங்களே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு. ஸோ சென்னையில் தான் ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் ஒரு மார்னிங்கில் 6:30 பக்கமாக கிளம்புனா மார்னிங் டிஃபன் வெளியே சாப்பிட்டு லஞ்சும் அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்துடலான்ட்டு. ஸோ பேக்கிங் எல்லாம் முடிஞ்சது. பட் வந்து வெயிட் மட்டும் போடணும், எவ்வளோ லக்கேஜ் வெயிட் இருக்குன்னு. ஸோ அந்த முக்கியமான வேலை இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடவே பார்த்தா பையன் வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பேக்கிங்கெல்லாம் இருக்குது. இன்னும் இவ்வளோ துணி பேக் பண்ணணும். ஆல்ரெடி இதுவே நிறைய வெயிட் ஆகிடுச்சு, 30 kg மேலே இருக்கும் பொழுது. ஸோ இது வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதையும் எடுத்து வைக்கணும். அப்படி இது பத்தலைன்னா வேறு ஒரு சூட்கேஸை மேலேருந்தே எடுத்துகிட்டு 2ஆக பிரித்து எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ நிறைய வேலை இருக்குது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆக போகுது. நான் இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி சுண்டலுக்கு சுண்டல் வெந்துடுச்சு. ஸோ தாளிக்கணும். அதுக்கு தேங்காய் துருவல் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு பூர்ணம் பார்த்திங்கன்னா வெல்லம், தேங்காய், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மூக்கடலை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி பாப்பா ஒரு குட்டி விநாயகர் செஞ்சுட்டு தான் சொன்னேன். ஸோ அதை காமிக்கிறவாங்க. இதுதான் பாப்பா செஞ்ச குட்டி விநாயகர். இதெல்லாம் லட்டுங்களாமா. பாருங்க, சூப்பராக செஞ்சுருக்கா பல்பலா. அதுக்கப்புறம் விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக உண்மையாக நேரில் பக்கம் ரொம்ப அழகாக இருக்குது. அவருக்கு அழகாக ஒரு நாமம் போட்டு, நாமம் என்னம்மா அது ஒயிட்டில் ரெட்டில் ஓகே இது போட்டு வச்சுருக்கா. அப்புறம் கையில் தும்பிக்கையில் ஒரு லட்டு வச்சுருக்கா. அப்புறம் 2 கையில். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக ரேட்டு, இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கா. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக பண்ணியிருக்கா. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் விநாயகருக்கு பூஜை பண்ண போகிறோம். பூஜை பண்ணும்போது நான் வாங்கிட்டு வந்த விநாயகரை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நான் போய் கொழுக்கட்டவே ரெடி பண்ணணும். அதாவது ரெடி பண்ணிவிட்டேன். ஆவியில் பிடிச்சி வைக்கணும். ஸோ பூஜைக்கு நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் என் தங்கச்சி வந்துட்டு போனால். ஸோ அவங்க வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் அவங்க கடையில் பூஜை பண்ணிவிட்டு கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டலும் கொடுத்துட்டு போனால். ஸோ நான் எப்போவுமே ஈவினிங்கில் தான் போடுவேன். அவங்க காலையிலேயே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் பொரிக்கட்டலை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சுண்டல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். சுண்டலில் எப்போவுமே கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா தேங்காய் தூள் அதிகமாக போட்டு ரெடி பண்ணணும்னு வை, சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே, சுண்டல் ரெடி ஆச்சு. இப்போது கொழுக்கட்டை மட்டும் 6:30 தான் பூஜை. ஸோ அதனால் இதுவாகவே சரி டைம் தாராளமாக இருக்குது. கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் கையோடு ஒட்டிப்படுத்து. செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும். நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே. சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே. புத்திர வாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் என்னம்மா டிஃபனு? நைட்டுக்கு பருப்பு சாதம் செஞ்சுருக்கிறோமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தான் பூஜை பண்ணி முடித்தோம். ஸோ சிம்பிளாக பருப்பு சாதம் பண்ணிடலாம். ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்டாங்க, கொழுக்கட்டை மூக்கடலாம் சாப்பிட்டதுனால ஹெவியாக இருக்குது. ஸோ சிம்பிளாக பருப்பு சாதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துட்டு காலையில் 6:30 7 கிளம்பணும். ஏன்னா பையனை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம் சென்னையில். ஸோ நாளைக்கு ஃப்ளைட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து சென்னையில் போயிட்டாங்க 3:30 இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 1 o'clock பக்கம்னா ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் ட்ராப் பண்ணோம். ஸோ அதெல்லாம் சிம்பிளாக செஞ்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு படுத்து வேலை தான் இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சு சூப்பராக பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் கொலக்கட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டதுனால மைல்டாக கொஞ்சமாக சிம்பிளாக எதனா செய்யுமான்னு சொன்னாங்க பசங்க. ஸோ பருப்பு சாதம் பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டு படுக்கவும் போயாச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.